வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நாம் பார்க்க போகிறது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பொரியல். அதாவது புடலங்காய் பொரியல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, அதே சமயம் ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. இது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய முறைங்கிறதால இதில் நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ புடலங்காய் எப்படி நடுவில் நறுக்கணும்னா உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி பொருளையும் அது கூட விதைகளும் இருக்கும், அதையும் எடுத்துடணும். முதல்ல எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டிட்டு அதை தண்ணீரில் போட்டு அதை வெளிப்பக்கத்தையும் அதோட அந்த உள்பக்கத்தில் இருக்கிற அந்த பஞ்சு பொருளையும் சுத்தமாக தேய்ச்சி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை நறுக்கி நாம் பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரி மெலிசான துண்டுகளாக இதை மாதிரி நறுக்கிக்கிறோம் நம்ம புடலங்காயை. இதை இப்போ இவ்வளோ மெலிசா நறுக்கிக்கிறதால இது வேகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், நமக்கு தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி ஒத்தையா நறுக்காம இதை மாதிரி 2-3 சேர்த்து அடுக்கிக்கிட்டு நம்ம இதை மாதிரி சீக்கிரமா நறுக்கி முடிச்சிடலாம். இப்போ இந்த புடலங்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதால இதை டயட்ல இருக்கிறவங்க கூட தாராளமா இதை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுல. பொதுவா இப்போ டயட்ல இருக்கிறவங்க நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அதனால இந்த காயை நிறைய சேர்த்துக்கலாம். சாதத்தை குறைச்சிட்டு காய்களை நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், வத்தல் போட்டிருக்கேன், 2 காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், கடுகு போட்டு அதை வெடிக்க விடுறோம். முதல்ல கடுகு வெடிச்ச உடனே அது கூட நாம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லது உடம்புக்கு. இப்போ பெருங்காயம் சேர்த்து அது வறுப்பட்ட உடனே நாம அது கூட நம்ம மெலிசா வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புடலங்காய் துண்டுகளை நம்ம இப்போ சேர்த்துடலாம், அந்த தாளிச்ச பொருட்களோட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த காய்க்கு தண்ணி ஊற்றியெல்லாம் நிறைய வேக வைக்க போகிறதில்ல. இப்போ தேவையான உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு உள்ளங்கையில் உங்களுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த தண்ணீரை தெளித்து தான் வேக விட போகிறோம். ஆமாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு, உப்பு போட்டு அப்புறம் மஞ்சள் போட்டுட்டோம். இனி கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து இதை நாம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது தண்ணீர் உள்ள காய்ங்கிறதால அதுல உள்ள தண்ணீரே போதும். ஆனாலும் நாம கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு அதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ முதல்ல கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம லேசா அதை காய் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அது வேகலைன்னா கூட 2 நிமிஷம் நம்ம வச்சு வேக விட போறோம். காய் இழசா இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதே சமயம் கொஞ்சம் முத்தலான காயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ அதுக்காகத்தான் கூட 2 நிமிஷம் நம்ம வச்சோம்னா அந்த முத்தலான காயா இருந்ததுன்னா கூட ரொம்ப சீக்கிரமா நமக்கு வெந்துடும். இப்போ இதுக்கு நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சுண்டல் மாதிரினே சொல்லலாம், அதாவது காய்கறியில பண்ற சுண்டல்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் சும்மா வெறுமனை தாளிச்சுட்டு அதுல அந்த காயை போட்டு பரட்டி இதை சாதத்தோட தான் சாப்பிடணும் இல்லை. பொதுவா மத்தியானத்துல சாதம் சாப்பிட்டா ஒரு ஹெவியா ஒரு ஃபீலிங் இருக்கும் சிலருக்கு. இந்த டயட்ல இருக்கவங்க எல்லாம் வெறுமனை இந்த மாதிரி கூட்டுகள் பண்ணிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டா தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும், பசியும் அடங்கிரும், அதே சமயம் வயிறு ஹெவியான ஃபீலிங்கும் இருக்காது. இப்போ இந்த கூட்டு தயாராயிருச்சு, பொரியல். இது ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணக்கூடியது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.